நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ப்ரீடிங் செக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் தெளிவாக. அதாவது ஒரு ஃபீமேல் டாக் எப்போ மேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி 1½ இயருக்கு 1½ வயசுக்கு மேலே தான் கண்டிப்பாக மேட் பண்ணணும். அதுக்குள்ளே கண்டிப்பாக மேட் பண்ணி குட்டிகள் எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா அந்தளவுக்கு சிறப்பாக அமையாது. ஏன் அமையாது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஒரு நாய் நல்லா ஒரு பூரண வளர்ச்சி, அது எலும்பு கனம், அது உடம்பு ஸ்ட்ரெச்சரு இதெல்லாம் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக 1½ வயசு கண்டிப்பாக தேவை ஒரு பெட்ட நாய்க்கு. அதுக்குள்ள கண்டிப்பாக அந்த வளர்ச்சி கண்டிப்பாக எந்த ஒரு நாயுமே அடைஞ்சிருக்காது. அதே அந்த 1½ வயசுக்கு மேலே எடுத்தோம்னா நல்லா தரமாக சிறப்பாக இருக்கும். இந்த 1½ வயசுக்கு உள்ளே எடுத்தோம்னா என்னென்னத்துக்கெல்லாம் ஆளாகும்ன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது அது நம்ம மேட் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. அதாவது மேட் பண்ணி குட்டி போட்டு குட்டியை பாதுகாக்கிற தன்மை கண்டிப்பாக அந்த தாய் நாய்க்கு இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயசு அந்த ஒரு வயசுக்குள்ள எந்த ஒரு நாயுமே மெச்சூரிட்டி ஆவாது. ஒரு ஃபீமேல் டாக் மேக்ஸிமம் 1½ இயருக்கு மேலே தான் லிட்ரஸே பார்க்கணும். கண்டிப்பாக அப்போ தான் நம்ம குட்டிகளே மேட் பண்ணி எடுக்கணும். அதுக்குள்ளே எடுத்தோம்னா நாய்களுக்கும் சத்து குறைபாடு கண்டிப்பாக ஏற்படும். அதில் பிறக்கிற குட்டிகளுக்கும் கண்டிப்பாக 100க்கு 90% கண்டிப்பாக சத்து குறைபாடுகள் ஏற்படும். அதாவது நீங்கள் இந்த மாதிரி மேட் பண்ணி குட்டி எடுக்கிறதா இருந்தால் இதெல்லாம் தவிர்த்து ஒரு 1½ வயசுக்கு மேலே மேட் பண்ணி குட்டிகளை எடுங்க. அப்படி எடுத்தோம்னா என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.